அவையாரின் ஆத்திச்சூடி. 13. அக்கன் சுருக்கேல். தட்டுப்பாடு நிறைந்த தானியங்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விட்டு சம்பாதிப்பது கூடாது. அகம் என்றால் தானியம் என்று பொருள். தானியத்தை அளந்து விற்கும் பொழுது அளவிற்கு குறைக்காது சீராக அளந்து கொடுத்தல் வேண்டும். பணம் நடைமுறையில் இல்லாத அந்த காலத்தில் பண்டமாட்டு முறையே வழக்கத்தில் இருந்தது. விவசாய விளைபொருட்களே பெரும்பாலும் எளியவர்களுக்கு அவர்கள் செய்யும் வேலைக்கு கூலியாக வழங்கப்பட்டது. அதனை மரக்கால் படி ஆகியவற்றால் அலைந்து வணிகம் செய்தனர். இந்த வாக்கியத்தின் மைய கருத்து பிறரை ஏமாற்றி ஆதாயம் தேடாதே. வணிகம் என்பது நெறிமுறை பிசகாது செம்மையாக நடைபெற வேண்டும். வர்த்தகம் பெருகியுள்ள இந்நாட்களில் இந்த நெறிமுறையை பின்பற்றுவது சமூகம் நன்னெறியில் செல்லுவதற்கு பெரிதும் உதவும். இயேசு கிறிஸ்து சொன்னதொரு கதை இங்கு நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். அவர் மிகப்பெரிய விவசாயி இருந்தான். அவனுக்கு ஏராளமான நிலங்கள் இருந்தது. அது நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே என கவலைப்பட்டான். இந்த விளைச்சலை யாருடனும் நியாயமாக பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. அதை பதுக்கி வைத்து அதனால் கிடைக்கும் கொள்ளை லாபத்துக்கு பேராசைப்பட்டான். அவன் தனது களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி விளைந்த தானியங்களை சேர்த்து வைத்து அதன் மூலம் மிக பெரும் செல்வத்தை ஈட்ட திட்டமிட்டான். இந்த கொள்ளை வருமானம் மூலம் அநேக வருஷங்கள் உல்லாசமாக சுகித்து வாழலாம் என மனதில் சிந்தித்தான். இயேசு அந்த மனிதனை பெரும் முட்டாள், மதிகேடன் என்றார். அந்த மனிதனுக்கு தான் எத்தனை வருடம் உயிரோடு இருப்போம் என தெரியாது. ஒருவேளை அவன் அந்த இரவிலேயே மரணமடைந்தால் அவனது கொள்ளை லாபத்தால் சேர்த்து இந்த சொத்துக்களால் என்ன லாபம் இருக்கக்கூடும்? மகிழ்ச்சி என்பது செல்வத்தை அநீதியான வழிகளில் சேர்ப்பதினால் அடைவதில்லை. நியாயமாக பொருளீட்டுவதும் அதை பகிர்ந்து வாழ்வதிலும் அடங்கியுள்ளது. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.